தமிழ் இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷமா இருந்துமே தனக்கான இடத்தை பிடிக்காம இருந்துட்டு இருக்க ஒரு ஹீரோயினை பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோம். யார் அவங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம நடிகை அஞ்சலி அவங்க தான். ஆனா ஏன் அவங்களுக்கான இடத்தை பிடிக்கல அப்படிங்கிற கேள்விக்குறி மக்களுக்கிடையில பரவலா பேசப்பட்டு வருது. 2007 கற்றது தமிழ் படம் மூலியமா கதாநாயகியா உள்ள வந்தது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு பர்சன் தான். இந்த படத்துக்கு அடுத்தது தெரு அப்படிங்கிற ஒரு படமும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த படத்துக்காக நிறைய விருதுகளும் அவங்க வாங்கினதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ் படங்கள் பெருசா கை கொடுக்காத காரணத்தினால இப்ப ரீசெண்டா அதுல அதிக அளவுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இடையில நடிகர் ஜெயோட இவங்க லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்திகளும் நிறையவே பரவ ஆரம்பிச்சுட்டு தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறதுனால சோர்ந்து போகாம இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வெப் சீரிஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப கிளாமராவும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்களா. இப்ப ரீசெண்டா ராம் இயக்கத்துல 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அஞ்சலி. இதுதான் இப்ப இணையதளத்துல ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க எல்லா அப்டேட்டுமே சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை போஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வாய பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. நடிகை அஞ்சலி ஆகிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நடிகர் அஞ்சலிக்கு ஒரு பிளேஸ் இனிமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.